வெல்கம் பேக் டு லேக் vlogger. நான் உங்கள் லேக் அஹமத் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஈத் முபாரக் அண்ட் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நம்ம சேனலில் 4 மாதமாக வீடியோ இல்லைங்க. ஸோ அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இவன் 2025 ஸ்ட்ரீட் ரேலி ரேஸ் எடிஷன் வச்சுருக்கோம். இவன் 2026 ஸ்ட்ரீட் ரேலி ரேஸ் எடிஷன் வச்சுருக்கோம். இவங்க 2 பேரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடலாம். இதோட வீடியோட ரிவ்யூ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இவனை வந்து ரிவ்யூ பண்ண தேவையில்லை. ஸோ சைடு பை சைடாக வந்து இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம 2026 இவன் எப்படி இருக்கான், இவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இவன் எவ்வளோ மைலேஜ் தரான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். நம்ம இந்த 2026 என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய அப்டேட் வந்து இந்த 2026 கொடுத்துருக்காங்க ஃபேமிலி. ஸோ Yamaha தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கிட்டே இப்போ இருக்கிறது வந்து 2026 டிஜிட்டல் மீட்டரில் இருக்கிற 2026 நம்மக்கிட்ட இருக்குது. அண்டு ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து 800 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. மைலேஜ் வந்து எவ்வளோ தருதா வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன், கடைசியில் தான் சொல்லுவேன். டிஜிட்டல் மீட்டரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் அதில் இண்டிகேட்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹசார்ட் லைட்டு, ஹை பீம் அது கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது மேக்ஸிமம் இது தெரியும். ஆட்டோ கட் ஆஃபு நம்ம சிக்னலில் நிற்கும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ண தேவையே இல்லை, அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதுதான் ஆட்டோ கட் ஆஃபு. மிரர் வந்து 2025லேருந்து 26 எதிர்பார்த்தோன்னா 25ல் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 26ல் வந்து அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கம்மியாக சின்னதாக இருக்குது 2 பேருக்கும். சரி, இப்போ 2 பேருக்கும் என்னடா டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, 2 பேருக்கும் வந்து கிக்கர் இல்லை, அலெக்ஸ்க்கும் இல்லை, டெலெக்ஸ்க்கும் இல்லை. ஏன்டா கிக்கர் இல்லைன்னு கேட்டிங்கன்னா சில பேர் யோசிப்பீங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க ஏன் கிக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு. கிக்கர் எதுக்கு இல்லைன்னா, எப்பயுமே கிக்கர் கொடுக்காதது தான் நல்லது. ஏன்னா நாளை பின்ன வந்து இது இன்ஜினுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டு பார்த்தோம். Yamaha ஷோரூமில் கேட்டு பார்த்தோம், எதுக்கு வண்டியில் கிக்கர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால், கிக்கர் கொடுத்தா இன்ஜினுக்கு வந்து ப்ராப்ளம் வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்மளோட வண்டியில் வந்து நம்ம கிக்கர் வந்து ஒரு 1000 ருபீஸ் கொடுத்து வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே நம்ம சைடு லுக்கில் பார்த்தோன்னா ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டியில் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் எப்பயுமே கொடுத்துருக்க மாதிரி ரைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 125cc Yamaha ஸ்ட்ரீட் ரேலி ரேஸ் எடிஷன் ரெட் வித் ஒயிட் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கும்போதே ஒரு லுக்கு வந்து ஒரு எல்லோரும் ரோட்லேயே பார்ப்பாங்க, ஒரு செக்ஸியான லுக் இந்த வண்டியில் இருக்குங்க ஃபேமிலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கேஸஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. நான் லாஸ்ட் 2025 ரேல என்ன சொன்னேன்னா, கேஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து கேஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஆனால் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு நல்லா ஹைட்டு 5.1 5.2 வச்சுங்க நிறைய பேர் வந்து இது பண்ணலாம். ஸோ வேறு இந்த வண்டிக்கு என்ன இருக்குன்னா, இந்த வண்டியில் இந்த 2026 ரேக்கும் இந்த 2025 ரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், 2025ல் கேலிபர் இஷ்யூ வந்து இந்த Yamaha ரேக்கு வந்துருச்சு. ஆனால் 2026 இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது மார்ச் 3 மாதம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ அதான் நம்ம இந்த வண்டி லான்ச் ஆகி 3 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை கஸ்டமர்கிட்டேருந்து. ஸோ Yamaha வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்க் பேடு சீக்கிரமாக வந்து தேஞ்சிருது 2025ல். ஓட்ட அது தேய தான் செய்யும். ஸோ இந்த வண்டியில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நம்மளுக்கு இருக்குது. ஓட்டியும் பார்த்துருக்கோம். அதோட ஃபுட்டேஜ் வந்து நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறோம். இதில் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்களா கேட்டால் நான் கொடுக்கல, இதுக்கெலாம் ஏபிஎஸ் தரல. அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டி வந்து வர்த்திலெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வண்டி வந்து ஏபிஎஸ் தேவையில்லைங்க. எதுக்கு ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் டிஸ்கே கொடுத்துருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில் இருக்குங்க. ஆமாங்க, இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதுலேயே வந்து வண்டியிலேயே வந்து ஒரு வண்டி இருக்குது,
அவன் வந்து 450X, அவன் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவன் அந்த வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இல்லை அவன். ஸோ எதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கலைன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து 2025 இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப டீப்பாகவும் போக வேணாம் எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ உள்ள 25 லிட்ரு பூட் ஸ்பேஸ்க்கு வச்சுருக்காங்க. இதில் பேட்ரி ஃபிட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க ஃபேமிலி. ஸோ பேட்ரி இங்கே வச்சுருக்காங்க. எல்லா வண்டியிலையும் வந்து பேட்ரி வந்து ஃப்ரண்ட்டில் தான் வைப்பாங்க. இந்த வண்டியில் வந்து பேட்ரி வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த 2025 யமஹா ரேக்கும் 2026 யமஹா ரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த அலெக்ஸ் பையன் வந்து 45 மைலேஜ் தரான், இந்த டெலெக்ஸ் பையன் வந்து 60 மைலேஜ் தரான். என்னடா 60ஆ? ஆமாங்க, நீங்கள் கேட்டது உண்மையாக தான், 60 தான். பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் தான். ஸோ நம்ம இந்த 2026 வந்து நீங்கள் வந்து மைலேஜ்க்காக எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் மைலேஜ் நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த வண்டிக்கு போயிடலாம். என்னன்னா இந்த 2025 வண்டி வந்து என்ன ப்ராப்ளம், ஆல்ரெடி நம்ம கேலிபர் இஷ்யூன்னு சொல்லிட்டோம். வண்டியில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க. பாடி லெவலில் 15,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். பாடி லெவலில் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போகுதுங்க இந்த வண்டியோட. இது வெறும் என்னன்னா அப்பப்போ ஆயில் மாற்றுறது வந்து 1500லேருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பப்போ ஆயில் மாற்றுறதா இருக்குது. ஏய் வண்டி ஓட்டினா மாற்ற தான்டா செய்வீங்க அப்படின்னு கேட்பீங்க. புரியுது, கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஸோ ஓகே, வேறு ஏதாவது இதில் ஃப்ளாஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மைலேஜ் ட்ராப் ஆகுதுங்க. இருக்கும்போது 45 வந்து மைலேஜ் கொடுத்தது. இப்போ இந்த வண்டி என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கொடுக்குது கெஸ் பண்ணுங்க சீக்கிரம். இந்த வண்டி எவ்வளோ திரும்ப மைலேஜ் தருது? 42. ஆனால் இந்த கம்பெனி சைடில் இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணுறது அந்த வண்டிக்கு 60. ஆனால் இது வெறும் 42 தாங்க மைலேஜ் தருது. சிட்டியில் வந்து ஓரளவுக்கு ஓட்டலாங்க. பள்ளம் மேடுலாம் வந்து இந்த வண்டி தாக்கு பிடிக்குதா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா இந்த வண்டியை பற்றி ஏன்டா குறை சொல்கிறியா கேட்டிங்கன்னா, குறை சொல்ல, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்ல வரேன். வந்து என்னடா டிஃப்ரெண்ட் கேட்டோன்னா கலர் தான். இவன் கொஞ்சம் கருப்பாக இருக்கான், இவன் சின்ராஸ் கருப்பாக இருக்கான், இவன் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கான், அதுதாங்க டிஃப்ரென்ஸு. கலரு வந்து முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஸ்ட்ரீட்டில் ரேஸ் போகலாம், ரேஸில் ஸ்ட்ரீட் போக முடியுமா? காமெடி பண்ணுறியான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஸோ வண்டியோட பேரே வந்து ஸ்ட்ரீட் ராலிங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது? சரி ஓகேங்க, இதோட வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இதோட ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா தயவு செய்து வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கடா இப்போ இந்த வீடியோ போட்டு காணாமல் போயிடுவானோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோட உங்கள் பெரிய கண்டென்ட்டோடு வரேன். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை நம்ம இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.